போன ஆடிப்பட்டத்தில் போட்டிருந்த பாகற்காய் கொடியும் பீர்க்கங்காய் கொடியும் நல்ல காய்கள் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ காய்களும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது, கொடியும் காஞ்சி போயிடுச்சு. அதனால் ஏப்ரல் மந்த் பிகினிங்லேயே பாகற்காய் விதையும் பீர்க்கங்காய் விதையும் ஒரு தொட்டியில் போட்டு புடலங்காய் விதையும் போட்டு விட்டுருந்தேன். ஆனால் ஆஸ் யூஷுவல் அது எப்பவும் போல் இந்த தடவையும் எனக்கு முளைச்சி வரல. ஆடிப்பட்டத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் கொடியும் பாகற்காய் கொடியும் தான் இப்போ நட்டு வச்சுட்ருக்கேன். வெயில் நாளாக இருக்கிறதுனால நான் நிறைய விதைகளை போட்டு விடலை. இப்போ நான் நட்டு வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்காய் கொடியும் பாகற்காய் கொடியுமே ரொம்ப திணறி தான் வந்துட்டுருக்கு. பார்ப்போம் இந்த மே மந்த் வெயிலில் இது எப்படி தாக்குப்பிடிச்சி வருது அப்படின்னு. எந்த செடியை புதுசாக நட்டு வைக்கிறதா இருந்தாலும் அதை சாயந்தர நேரத்தில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. காய்கறி செடிகள் எல்லாத்தையும் இந்த தொட்டியில் வச்சு நல்லா தண்ணியை விட்டாச்சு. சுரக்காய் கொடியில் 4 பிஞ்சுகள் விட்டுருக்கு அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த 4 பிஞ்சில் ஒன்று தான் வந்து காயா மாதிரி இருக்குது, மற்ற 3 பிஞ்சுமே வதங்கி போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக 2 க்ரோ பேக்கில் போட்டு விட்டுருந்தேன். இந்த சின்ன வெங்காயமும் நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் முளைச்சி வந்தது. எந்த விதையாக இருந்தாலும் அது முளைச்சி வர வரைக்கும் அதில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும், தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க.